யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படணும். ஆண்டவர் சமூகத்துல நம் கேட்கிற நன்மையான ஈவுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய கண்ணீர் மாறணும், துக்கம் மாறணும், நம்மளுடைய பாடுகள் மாறணும், சிறையிருப்பு மாறணும், நம்ம குடும்ப சூழ்நிலைகள் மாறணும், கடன் பிரச்சனைகள் மாறணும், பலவீனங்கள் மாறணும். இப்படி அநேக காரியங்கள் மாற வேண்டும் என்கிற நோக்கத்தோட நாம் தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக, தேவனை தேடுகிறவர்களாக, தேவனை நம்புகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அப்ப தேவன் நமக்கு நம்மளுடைய ஜெபத்துக்கான பதில் கொடுக்க வேண்டும், கிரியை செய்ய வேண்டுமே. ஆனால் நாம் ஜெபித்தால் மாத்திரம் போதாது. நம் ஜெபித்துட்டு அடுத்து நம் உலகத்துக்குள்ள போயிடலாம். ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் கொடுப்பார், ஜெபம் பண்ணா ஆண்டவர் கொடுப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கம் நமக்குள்ள இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்னன்னா, அவர் என்ன விரும்புகிறார்னா, நீங்கள் என்னிலும், ஜெபிக்கிற நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நாம் கேட்டுக்கொள்ளுவதற்கு முன்பதாக தேவனுக்குள் நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக நிலைத்திருக்க, அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்ய, அந்த வார்த்தையை நாம் சிந்திக்கிறவர்களாக, அந்த வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிக்கிறவர்களாக, ஒப்பு கொடுக்கிறவர்களாக நாம் மாறும் பொழுது தேவனிடத்தில் நம்ம எதை கேட்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க ஜெபிக்கிறவங்களா மாத்திரம் இருந்தீங்கன்னா இன்றைக்கு நீங்க என்ன செய்யணும்னா, ஆண்டவரே நான் உங்கள நிலைச்சிருக்கேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உங்க வார்த்தை எனக்குள்ள நிலைச்சிருக்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க, நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுங்கப்பான்னு நீங்க ஜெபித்து பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை பொய் சொல்லாது, ஆண்டவருடைய வார்த்தை மாறாதது. அந்த வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையில நீங்க எதை கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அதை உங்களுக்கு அவர் அருளச் செய்வாராக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.